வெல்கம் டு லோக்கல் விளாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அரசட்டு கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வரல, சீரீஸ் நம்பர் 3. இப்போ எபிசோட் நம்பர் 3 மூடிட்டு அவன் காமெடின்ற பேர்ல சரி ஏதாவது பேசி விடு. நீ வீடியோல எல்லாரும் பேச மாட்டேன்னு சொல்றாங்க, அதுக்காக அவன் பேசுறான். எப்பயும் போல இடையூறு நமக்கு பாத்தீங்கன்னா இங்க கொசு கடி கொண்டு எடுக்குது. சரி பார்சல் தான் ஆகிருக்காங்க நம்ம பசங்க. எப்பயும் போல போயிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்காமா. அதான் நமக்கு எங்க போய் வீடியோ எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துட்டு தான் இருக்கும். எதுவும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா போறோம், சாப்பிடறோம், வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு மாடி மேல போயிடலாம். என்னங்க ஏதோ வீடியோ கட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வாப்பலாம். ஓபன் பண்ணிருக்கோம். ஓபன் பண்ண இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ஷார்ப்பா தெரியும். இதுதான் நம்ம சொன்ன கிடையாது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? என்ன வாங்கிருக்கோம்னு சொல்லிடு. யாருக்கு அப்புறம் தெரியும் வாங்கிட்டு வந்தது நான், நீ தான் சொல்றேன். என்ன வாங்கிருக்கோம்னா சிக்கன் அடைச்சிட்டு ஒன்று வாங்கிருக்கோம். அதுக்கப்புறம் நொறுக்கல் ஒன்று வாங்கிருக்கோம். அதுக்கு ஒரு எக்கு அடைச்சிட்டு ஒன்று வாங்கிருக்கோம். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓபன் பண்ணி சிக்கன் எம்படத்துல வைக்கி. அதேன்றா இது பார்சல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்கடா. கடை குட்டி தள்ளு வண்டி கடை. கடையிலே தள்ளு வண்டி கடையிலே அழகா கவர் வச்சு பக்கத்துல பேச மைக் நார்மல் நினைக்கிறேன். அது எது நார்மல் ஏன்ட்ட சொல்றேன். நார்மல் நீ தின்றாங்க பார்சல்லாம் தரமா பண்ணிருக்காங்க. என்ன வாங்கிட்டு திரும்ப சொல்லு. நொறுக்கல் ஒண்ணு, கட்டோட நொறுக்கல். இதுதான் இந்த நொறுக்கல் பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் முட்டை அடைச்சிட்டு ஒண்ணு. முட்டை அப்போ நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு நான்வெஜ் சிக்கன் 2 வாங்கிட்டோம். 2 வாங்கிட்டியா? சிக்கன் தான் 2 சொன்னா அப்புறம் 1 வெஜ். இப்போ நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கு, எல்லாமே வெஜ் இருக்காங்க. எல்லாமே இருக்குடா. இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவமா பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு டே வச்சு செஞ்சிருச்சு. அன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு அங்க போனோம். அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா கொசு கடிச்சு கொண்டு எடுத்துருச்சு. அது ஒரு மைனஸ். அப்புறம் இருட்டாயிருச்சு, லைட் வெஸ்டா ஒண்ணும் தெரியல. அடுத்த மைனஸ், லைட்டே இல்லை, அதனால அடுத்த மைனஸ். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா என்னன்னா மயிராண்டி வைத்திய நடத்தான தெரிஞ்சுட்டு இருப்பான். 3வது என்னன்னா இங்க வீட்டுக்கு வந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்தோம். வந்த இடத்துல வெளியே கொஞ்சம் இன்னல்கள். அப்புறம் பார்த்தா டக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரூமே மேல ரூம் கட்டி வச்சிருக்காங்க நமக்காகவே. எல்லாம் வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க, வீட்டுக்காரங்க சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க. பேசிட்டு பின்னிட்டு இருக்காங்க. இந்த குளம் இப்பதான் சாப்பிட்றேன். ஒரு எடுத்து ஒரு பைட் வச்சா இந்த சொர்க்கத்துக்கே போலாம். சாப்பாடு என்னடா பண்றது? இந்த பொறப்பு தான் நல்லா ருசி சாப்பாடு. பேசுறதுனா மைக் கேட்டு, நான் மைக் கொண்டான்னு கேட்டு வாங்கி பேசு. நீ தனியா பேசிட்டீங்கன்னா ஒண்ணும் கேட்காது. ஒரே ஒரு மைக் இருக்குன்னா ரொம்ப இதா இருக்கு. மைக் 2 இருக்கு. இந்த மைக் சார்ஜ் போடல. இது இன்னொன்னு என்னன்னா மைக் இதோட 2வது மைக்கும் இது பண்ணல, எதுவுமே பண்ண மாட்டாங்க. வர்றான், நான் சாயங்காலம் வீடியோ எடுக்க போமாண்ணா, சாப்பிடுவோமாண்ணா, அதான் இருக்கும். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. இந்த ஃபுட் சீரிஸ் நமக்கு முடிஞ்சிடவே கூடாது. ஏன்னா அதுதான் செம்மையா தின்னுதான் பிரெக்னென்ட்டான பண்ணி மாதிரி இருக்கான். இதுக்கு பேர் ஜோக்கா? சரி சொல்லலாம். ஃபுட் சீரிஸ் முதல்ல அடுத்தது நான் பண்ணலாம். அது முடிச்சுட்டு பாத்துக்கலாம். டே அப்புறம் சொல்லியானோ சிக்கன் நொறுக்கல் சூப்பர். நொறுக்கல் சிக்கன் அடைச்சிட்டு நல்லா இருக்கு. உள்ள ஸ்டஃபிங்ஸ் ஏதோ சிக்கன் போல. அப்புறம் அதோட சொல்றா நான் சொல்றேன்ல. உள்ள பாத்தீங்கன்னா கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் இருக்கு. 2 இது இருக்கு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோ. சிக்கன்னாலே டேஸ்ட் தானே. ரேட் 45. கொடுத்த 45க்கு ஒத்தாதான் இருக்கு. நான் சொன்னா சாப்பிட வேண்டியா? இது சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன்னா இதுல மிக்சரு ஆனியன்லாம் மேல போட்டு இதோட மைக் கேட்டு பார்சலுக்கே 5 ரூபா தனியாக தரலாம் போல. பார்சல் பண்ணதான் குறையே இல்லை. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு.
கடையெல்லாம் நின்று சாப்பிட்டீங்கன்னா இந்த ரோட்டோரத்துல ஃபீலே வேற மாதிரி இருக்கும். சரியான மட்டன் அது. எக்கு சிக்கனோட அல்டிமேட்டா இருக்கு. அடங்கி வா கேமராமேன் நினைச்சோடா மயிறு. இதோட 3வது மயிறு. இதுல கீழே ஏதோ சட்னி வச்சிருப்பாரு போல. புதினா சட்னி வச்சு அதுக்கு மேல முட்டை வச்சு அது கீழே வந்து ரெட் சட்னி. சரியா நம்ம நீ மேல இருந்து போற நான் கீழே இருந்தேன். சரியான டேஸ்டா. ஒஸ்டாடே. ஜிம்ல வர சேலஞ்ச் வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் எது புரோட்டீன். சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். நீ டைலாக சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? இது சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். இது என்ன தேவையோ அதை பேசுறீங்களா? பேசினாடா இல்ல இதெல்லாம் உள்ள சேர்ந்து என்ன ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் சீரீஸ் எடுத்து பண்றோம். வாழ்க்கையில ஒரு முறையாவது வெளியே சாப்பிட்டு பாருமா. ஒரு முறையாவது வச்சு சாப்பிடு. காலை நான் பருப்பு சாப்பாடா சாப்பிட்டேன். வெஜ்ஜு தான். வெஜ் தான். பாவண்டாடி வெஜ்ஜு தானே. இந்தா அது முட்டை மயிறு வேடா. நீ வெஜ்ஜு நம்ம எப்பவுமே வெஜ் தான். இதோட 5வது வந்து வெயில் ரொம்ப அடிக்குது. சரி தாக்கத்துக்கு எல்லாம் ஜூஸ் அது இதுன்னு குடிங்க. உங்களை மாதிரி இதெல்லாம் திங்காதீங்க. எனக்கு எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, மத்தியானம் 1 மணி 1:30 மணினாலும் சரி, நான் எப்பயுமே காஃபி தான் குடிப்பேன். காஃபி பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம பசங்களை டேக் பண்ணி விடுங்க. காஃபி தான் எல்லாமே. உனக்கோட பிடிக்கும்? எனக்கு காஃபி தான் பிடிக்கும். ஆனா நீ ஒரு நாள் கூட காஃபி குடிச்சது நான் பார்த்தேன். 1 மணிக்கு காலேஜ் போயிட்டு 4 மணிக்கு வெளியே வந்து எப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூட போய் வெளியே போய் அந்த 10 ரூபா கடை 10 ரூபா ஜூஸ் வாங்கி குடிக்கும் போது ஒரு ஃபீல் வருது. ஆனா சொர்க்கம் செம்மையா இருக்கும். சொர்க்கமே எந்த ஊர் நீ? அம்மா காந்தக்கடவு. டேய் அப்புறம் கோயம்புத்தூர்னா நிறைய பேர் இருக்கானுங்க. கோயம்புத்தூர்ல விளாகர்னா அது ஒருத்தன். நான் ஒருத்தனா தான் இருப்பேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதெல்லாம் சும்மா தான் சொல்லுவோம். இன்னும் யாரும் சீரியஸா எடுத்துருக்கீங்க. எத்தனை வருஷமா காஃபியில வரும்? எத்தனை வருஷமா காஃபி பிடிக்கும் உங்களுக்கு? டிகே நோட்ஸ்ல இன்டர்வியூ எடுத்துட்டீங்க. எத்தனை வருஷமா நீங்க காஃபில வரணும் கேட்டுருக்காங்க. டேய் என்னடா சரி நம்ம வீடியோ பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசும்போதான் கரெக்டா முடிச்சுக்கலாம். மயிரை பிடுங்கலான் இருப்பான். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எதுவும் பேசவே மாட்டான். டேய் அப்புறம் நம்ம பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட 6வது மயிறு. சாமி வேற போடா. டேய் இது ஒண்ணுமே சொல்ல வந்தேன்டா. சொல்ல வந்ததே மறந்துட்டா. மயிரே சொல்லு. இப்போ நான் இப்ப சொல்றேன். இதோட 8வது மயிறு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. டேய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிடிச்சவங்க ரெட் டாட் போடுங்க. இவனை பிடிச்சவங்க இவன் ப்ளூ கிடையாது, இவன் எல்லோ. லேடிஸ் இவனுக்கு எல்லோ வாங்கி கொடுங்க. நம்ம எப்பயுமே எம்ஐ ஃபேன்னால ப்ளூ கலர் போட்டு தட்டி விடுங்க. டேய் அப்புறம் இவனுக்கு பேடிஎம் கரோ பண்ணிடுவான் எல்லாத்துக்கும். ஏண்டா ஏன் சொல்லி பேடிஎம் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எம்ஐனால பேடிஎம் கரோ. சொல்ல மாட்டேன்டா. ரொம்ப பேர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப தொலைச்சிட்டு இருக்கானுங்க. காலேஜுக்கு வந்து ஒழுக்கமா படிக்கணும். நீ என்ன படிச்ச? நீ எத்தனை எழுதி வச்சிருக்க? அது எல்லாத்தையும் தெரியும். இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கஷ்டம் தெரியும். டேய் M1ல வந்து பாஸ் ஆகி M1 M2 பாஸ் ஆகி வெளியே வந்தா உங்களுக்கு நான் என்ன மல்டி நினைச்சிட்டியா? நானும் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கு காலேஜே இல்ல. இவன் பேசல எனக்கு பிடிக்கல. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மூடி போறாம இரு. சரி டேய் இன்னும் சொல்லணும் மறந்துட்ட. அதான் மறந்துட்டேன். டாடா பை. ஹாப்பி பொங்கல். பாய். கட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி வாடா. போது வாடா கட் பண்ணிடலாம். கொண்டு வா. நம்ம சேனல்ல பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சிம்பிள் டேய் ஹார்ட் போட்டு விட்டு போங்க. சரியா?
கமெண்ட் பண்றது வைக்கப்படாதீங்க. அவங்க வந்து நீங்க எந்த டைம்ல வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்க. யாரும் மாட்டேன் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்லிட்டு நீ மூடிட்டு அதெல்லாம் அதை பத்தி பேசி ஒரு நாள் ஆச்சு. அமுக டுமுக அமால் டுமால்